மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த என் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் எஸ். யாத்ரிகா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காந்தியின் கால் தேய்ந்தது, பாரதியின் விரல் தேய்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிறுகள் தேய்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மறுபடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களையும் தியாகிகளையும் நாளில் நினைவு கூர்வோம். 17ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் 1615இல் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை கனகச்சிதமாக செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டில் இருந்தே சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தி நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்து பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராணி லட்சுமிபாய் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் ராணி வேலுநாச்சியார், பாரதியார், கட்டபொம்மன், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் மிக பங்காற்றி உள்ளார்கள். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும் 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ் கொண்டு பாரதியும், உங்களின் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என பால கங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் மூழ்கினர். நன்றி.